வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவருடைய மனைவியை அமெரிக்கா நாடு கடத்தி இருக்கிறது. தன்னுடைய ரகசிய ராணுவ திட்டம் மூலம் இந்த நடவடிக்கையை அமெரிக்கா மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது எப்படி சாத்தியமானது என்பது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, அதிரடியாக ஒரு நாட்டு அதிபரை அமெரிக்கா தன்னுடைய நாட்டிற்கு நாடு கடத்தி இருக்கிறது. இதை எப்படி பார்க்க வேண்டும்? இது எப்படி நடத்தப்பட்டது இந்த விஷயம்? சுசித்ரா, இணைப்புல இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். வெனிசுலா அதிபர் மற்றும் அவருடைய மனைவியை காணவில்லை என்று நாட்டின் துணை அதிபர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்கா தன்னுடைய ரகசிய ராணுவ நடவடிக்கை மூலமாக வெனிசுலா அதிபரை நாடு கடத்தி இருக்கிறது. இந்த நடவடிக்கையை மிக துல்லியமாக அமெரிக்கா மேற்கொண்டிருப்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. இதற்கு பல்வேறு தரப்பிலும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதிபர் நிக்கோலஸ் போதைப்பொருள் கடத்தலுக்கு துணை போவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தற்போது ரகசிய ராணுவ நடவடிக்கை மூலமாக அதிபர் நிக்கோலஸ் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். வெனிசுலா அதிபர் மற்றும் அவருடைய மனைவியை காணவில்லை என்று துணை அதிபர் டெல்சி கண்டனம் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து செய்தியாளர் சுசித்ரா நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ வெனிசுலா அதிபர் அமெரிக்காவிற்கு நாடு கடத்தப்பட்ட அந்த நிகழ்வு எப்படி அரங்கேற்றப்பட்டது? அதனுடைய விவரம் என்ன? வெனிசுலாவில் 12 ஆண்டு கால அதிபராக இருந்த நிக்கோலஸ் மதுரோ தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சற்று முன்னதாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அமெரிக்காவினுடைய ராணுவத்தினுடைய எலைட் பிரிவான டிஇஏ அதிகாரிகள், எலைட் பிரிவு ராணுவ அதிகாரிகள் அவரை கைது செய்து நாடு கடத்தியுள்ளதாகவும் அவருடன் அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது செனட்டர் மைக் லீயும் அமெரிக்கா தரப்பிலிருந்து உறுதிப்படுத்தியுள்ளார். அமெரிக்க ராணுவத்தினுடைய செயல்பாடுகள் குறிப்பாக ஒரு நார்கோ மன்னன் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு மடுரோவுக்கு எதிரான ஒரு பிடிவாரன் மற்றும் அதற்கு பிணைய தொகையும் நிர்ணயித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சற்று முன்னதாக அமெரிக்காவினுடைய அரசாங்கம் அறிவித்திருந்த நிலையில் அதன் மீதான ஒரு நடவடிக்கையின் அடிப்படையில் வெனிசுலா நாட்டினுடைய கராகஸ், தலைநகர் கராகஸ் மீது அமெரிக்க படைகள் ஒரு தாக்குதலை 2 மணி நேரங்களுக்கு முன்னதாக நடத்தியது குறிப்பிடத்தக்கது. அந்த தாக்குதலுக்கு பிறகு தற்பொழுது வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டு வெனிசுலாவில் இருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்காவானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவுடைய ராணுவ மற்றும் விமானப்படைகளுடைய ஆலோசனைகளுக்கு பின்னர் அவருடைய இருப்பிடம் கண்டறியப்பட்டு அந்த துல்லிய தாக்குதல் மூலமாக அவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற ஒரு தகவலையும் அமெரிக்காவுடைய ராணுவமானது தெரிவித்து வருகிறது. மிக முக்கியமாக இந்த ஒரு நடவடிக்கைகளுக்கு அர்ஜென்டினாவினுடைய அரசும் ஆதரவு அளித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நிக்கோலஸ் மதுரோவுக்கு மீதான கடுமையான ஒரு குற்றச்சாட்டுகளை அர்ஜென்டினாவுடைய அரசு முன்வைத்து. இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். முன்பாக பேராசிரியர் திரு கிளாட்சன் சேவியர் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தன்னுடைய எலைட் ஒரு ராணுவம் மூலமாக அமெரிக்கா வெனிசுலா அதிபரை நாடு கடத்தி இருக்கிறது. இந்த நிகழ்வு அப்படிங்கறத ட்ரம்ப்பும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? முதல்ல இது எப்படி சாத்தியமானதுன்னு பார்க்கணும். இது ஒரு மிகவும் துரதிருஷ்டவசமான ஒரு சூழ்நிலை. ஏற்கனவே நிக்கோலஸ் மடுரோ அமெரிக்காவுக்கு நெருக்கம் காட்டின ஒருத்தரா தான் இருக்காரு. அதுல பெரிய அந்நியப்பட்டவரா இல்ல. ஆனா ட்ரம்ப்புக்கு எதிரானவராக இருந்திருக்கிறார். ஆனா நிக்கோலஸ் மடுரோவும் ஒரு மிக நல்லாட்சி அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவரும் ஒரு கொடுங்கோல் ஆட்சியை தான் நடத்திட்டு இருந்திருக்கார். அதுல பெரிய வித்தியாசம், சந்தேகங்கள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இது இருந்த போதிலும் இப்படி திடீர் தாக்குதல் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒன்று எதிர்பார்த்த தாக்குதலா தான் நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே அவங்களுடைய கப்பலை அவங்க பிடிச்சு வச்சிருந்தது. அடுத்து கப்பல்களை கப்பல் மேல் தாக்குதல் நடத்துறது எல்லாமே நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். ஆனா இந்த திடீர் தாக்குதல் என்ன ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னா, நேரடியா கராகஸ் நகர்லயும் இருந்த கலேட்டா நகர்லயும் தாக்குதல் நடந்திருக்குது அப்படின்னு பார்க்கறது அதிர்ச்சியா இருக்கு. நிக்கோலஸ் மடுரோவையே இவங்க நாடு கடத்தி இருக்கிறதுன்னு சொல்றதும் ஒரு அதிர்ச்சியான தகவலா தான் இப்ப பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த நாடு கடத்தல் அப்படிங்கிறது என்ன மாதிரியான பின் விளைவுகளை கொடுக்கும்? அதோட ப்ரொசீஜர்ஸ் என்ன? இப்போ அதாவது உலகின் அதிகாரமிக்க ஒரு நாடாக அமெரிக்கா இருந்தாலும் ஒரு நாட்டினுடைய அதிபரை இந்த மாதிரியான செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறது மூலமா என்ன சொல்ல முயற்சிக்கிறது அமெரிக்கா? அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும்
இன்னைக்கு மட்டும் இல்ல, அது எப்பவுமே ஒரு பெரிய அண்ணனுடைய அந்த ஒரு போக்கு தான் இருந்திருக்கு. இந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட்னு சொல்றதுதான் இருந்திருக்கு. அதே தான் இவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த வெளிப்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப பகிரங்கமா இவங்க பண்ண தாக்குதல் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதே கிடையாது. உலக நாடுகள்ல வந்து எந்த நாட்டிலையும் நாங்க போயிடுவோம், எந்த நாட்டுல வேணா என்ன வேணா பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்திக்காக கொடுக்குறாங்க. இப்ப ஈரான் இடையிலயும் பெரிய பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஈரான்ல வந்து சண்டைகள் நடந்துட்டு இருக்கு, போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. உள்நாட்டு போராட்டங்களை வந்து நீங்க தடுத்து நிறுத்தலைன்னா நாங்க நேரடியா தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சொல்றதுக்கான எந்தவித நியாயமும் கிடையாது. ஒரு நியாயமற்ற நிலையில இவர் நடந்துக்கிறதா தான் தோணுது. உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய செய்தி ஒரு பொறுப்பற்ற தன்மையை வெளிப்படுத்துது. நன்றி திரு கிளாட்சன், இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மடுரோவை கைது செய்திருக்கிறது அமெரிக்க ராணுவ படையின் ரகசிய நடவடிக்கை மூலமாக இன்று மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக நிக்கோலஸ் மதுரோ நாடு கடத்தப்பட்டிருப்பதை அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் அங்கு இருக்கக்கூடிய துணை அதிபர் டெய்சி இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அந்த அறிக்கையில் அதிபரையும் அவருடைய மனைவியையும் காணவில்லை என்று அவர் இது தெரிவித்திருக்கிறார். இதேபோன்று அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளும் கண்டனம் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் வெனிசுலாவின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்க படையினர் நடத்திய தாக்குதலால் அங்கு புகை மண்டலமாக காட்சியளிக்கக்கூடிய நிலை இருந்ததையும் காண முடிந்தது. தொடர்ச்சியாக அங்கு பாதிப்புகள் இருக்கக்கூடிய நிலையில் அந்நாட்டின் அதிபரான நிக்கோலஸ் மதுரோ தற்போது நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். நிக்கோலஸ் மதுரோவின் காலகட்டத்தில் அதிக அளவிலான போதைப் பொருள் கடத்தல் என்பது நடத்தப்பட்டதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியிருந்தது. தற்போது நம்மிடையே தொலைபேசி வாயிலாக டிஃபென்ஸ் அனலைசர் திரு ஜெகநாதன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். அமெரிக்கா வந்து தன்னுடைய ரகசிய ராணுவ நடவடிக்கை மூலமாக, அதாவது எலைட் ராணுவ பிரிவு மூலமாக நிக்கோலஸ் அதிபரை வந்து கடத்திருக்கிறாங்க. இப்போ வெனிசுலால நடந்திருக்கக்கூடிய இந்த சூழலை அமெரிக்க வான்படையினுடைய இந்த நாடு கடத்தக்கூடிய நிகழ்வை நம்ம எப்படி பார்க்கணும்? இது வந்து அமெரிக்காவோட, அது குறிப்பா ட்ரம்ப்போட, அதாவது ஒரு ரெஜிம் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, அதோட தொடர்ச்சியான ஒரு பாலிசி தான். வெனிசுலாவில் நடத்திய இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போன்ற ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன், அவர் வந்து லிமிடெட் மிலிட்ரி ஆப்ரேஷன், வெரி டார்கெட்டட் மிலிட்ரி ஆப்ரேஷன், குறிப்பா பிரசிடென்ட்டை டார்கெட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அமெரிக்காவோட ப்ராடர் ஃபாரின் பாலிசியோட ஒரு அங்கம் தான். அவங்க பார்த்தீங்கன்னா எந்தெந்த கவர்மெண்ட், அதாவது ரெஜிம் சொல்லுவாங்க, எந்தெந்த கவர்மெண்ட்டோட ரெஜிம் வந்து யூஎஸ்க்கு ஃபேவரா ஃப்ரெண்ட்லியா இல்லையோ அதை வந்து ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வருவாங்க. இப்போ ஈரானா இருக்கட்டும், ஈரான்லேயும் புரட்சி நடந்துட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ரெஜிம் வந்து யூஎஸ் ஃப்ரெண்ட்லியா, குறிப்பாக வந்து அவங்களுடைய பொருளாதார, அதாவது எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட், அந்த ஃபாரின் பாலிசி இன்ட்ரெஸ்ட் வந்து எதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்லியா இல்லாத கண்ட்ரி இருக்கோ அதை வந்து யூஎஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப் வந்து இதை ஜஸ்டிஃபை பண்றாரு. என்ன ஜஸ்டிஃபை பண்றேன்னா, வெனிசுலா ஃபுல்லா ட்ரக் மாஃபியா வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு வந்து இந்த அதிபர் வந்து உடந்தையா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுல இருந்து குறிப்பா ஈரான் போன்ற, ஹமாஸ் போன்ற அமைப்புகளும் வந்து இங்கே வந்து இந்த ட்ரக் மாஃபியா மூலமாக, அந்த நெட்வொர்க் மூலமா வந்து இங்கே அவங்களுடைய அசட்ஸ்லாம் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து இருந்தாலும், இந்த ஒரு நடவடிக்கை வந்து அமெரிக்காவோட வரலாற்றிலே, அதாவது அமெரிக்கா துணை கண்டத்துல உள்ள வரலாற்றிலே வந்து இது வந்து ஒரு 200 வருடத்துக்கு அப்புறம், ஒரு 200 வருடத்துக்கு அப்புறம் வந்து அமெரிக்கா வந்து ஒரு நாட்டு மீது தாக்குதல் நடத்தி, அமெரிக்க கண்டத்தில் உள்ள நாட்டு மீது தாக்குதல் நடத்தி, இது வந்து ஒரு முக்கியமான செயலாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக வந்து அந்த அமெரிக்க கண்டத்துல வந்து இதுவரைக்கும் நடந்த, குறிப்பாக தென் அமெரிக்க கண்டம், லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க, அங்க இருந்த ஒரு ஸ்திரத்தன்மை வந்து அது வந்து சீர்குலைக்கப்பட்டதாக தான் நான் பார்க்கறேன். இரண்டாவதாக வந்து இதன் தாக்கம் வந்து உலக பொருளாதாரத்திலையும் வந்து குறிப்பாக தங்கம் போன்ற, வெள்ளி போன்ற மெட்டல்ஸோட விலைகளும் வந்து இது தாக்கத்தை வந்து குறிப்பாக இருக்கும். அமெரிக்கா வந்து இந்த தாக்குதலை வந்து ஒரு சிறிய தாக்குதலாக, டார்கெட்டட் ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்காக தான் அவங்க பண்ணி வெற்றிகரமான ஒரு நாடு கடத்திருக்காங்க. இன்னும் வந்து சிச்சுவேஷன் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கு. இனிமேல் தான் வெளியில என்ன எப்படி தாக்குதல் நடந்திருக்கு, என்ன மாதிரியான வந்து அவங்க என்ன கொண்டு வர போறாங்க அப்படின்றது வந்து இனிமேல் தான் வெளியில வரும். நன்றி திரு ஜெகநாதன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தொடர்ந்து ஏர் மார்ஷல் திரு வினோத் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார்,
சார், இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளிப்படையான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறாரு. அதாவது வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை நாடு கடத்தி இருப்பதாக. ஒரு நாட்டினுடைய அதிபர் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். தாக்குதல் நடத்தப்பட்டது. இருந்தாலும் இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? இதை எப்படி நம்ம பார்க்கணும் இந்த நிகழ்வுகளை? இதுல 2-3 செய்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னாவது வந்து இதுக்கு முன்னால வெனிசுவேலா மேல ஒரு அட்டாக் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த ரொனால்ட் ரீகன் மேல வந்து அவர் மேல அட்டாக் பண்ணது வந்து வெனிசுவேலா பண்ணது அப்படின்னு சொல்லி அவங்க மேல அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க ரொனால்ட் ரீகன் சமயத்திலேயே. ஆனா ஒரே ஒரு நம்மள மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் அதை வந்து தப்புன்னு கண்டுபிடிச்சு அப்போ அந்த அட்டாக் வந்து பண்ண முடியாம போயிடுது எங்களுக்கு. ஸோ இது வந்து செகண்ட் டைம் இவங்க வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியால. வெனிசுவேலா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கண்ட்ரி. ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷனா இருக்கட்டும், இல்ல நேச்சுரல் ரிசோர்ஸாவா இருக்கட்டும், ஆயில், அந்த மாதிரி நிறைய ரிசோர்சஸ் எல்லாம் இருக்கு. மூணாவது வந்து வெனிசுவேலா கண்ட்ரியா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கிற மக்களுக்கு அமெரிக்கன்ஸ் அதிகமா பிடிக்காது. நாலாவது அது கொஞ்சம் லெஃப்ட் லீனிங் கண்ட்ரி வெனிசுவேலா. ஸோ அதனால இந்த 4 இதனாலையும் அவங்க வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ரொம்ப நாளா வெனிசுவேலா மாதிரி ஒரு ஸ்பாட் போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ இது ட்ரக்ஸ் வருது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சாவரின் கண்ட்ரி மேல அட்டாக் பண்றது, இல்ல அவங்களுடைய முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் ஒரு பிரீமியரை வந்து மாத்துறது வந்து அமெரிக்காவுக்கு புரியுது கிடையாது. இதுக்கு முன்னால அவங்க கத்தாபியை மாத்திருக்காங்க, சத்தாம் ஹுசைனை மாத்திருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துல ரெஜிம் சேஞ்ச் பண்றது இவங்களுடைய சகஜமான ஒரு பிளே புக். இதை பத்தி நான் நிறைய எழுதியும் இருக்கேன். இதை பத்தி முந்தா நேரத்துன்னு ஒரு 2-3 நியூஸ் சேனல்ல சொல்லவும் செய்தேன். இன்ஃபேக்ட் எஸ்டர்டே 4 மணிக்கு நான் இது சொன்னேன், நாளைக்கு அட்டாக் 100% ஆகும் அப்படின்னு ஒரு ஹிந்தி சேனல்ல சொல்லியிருந்தேன். அது நான் சொன்ன மாதிரி அது ஆயிருக்கு. இவங்களுடைய ஒரு பிளே புக் இருக்குங்க. அந்த பிளே புக்கை பாத்தீங்கன்னா ஒரு 4 months to 6 months பிளே அவுட் அந்த பிளே புக். அது வந்து முதல்ல ஏரியல் கண்டெய்ன்மெண்ட் பண்ணுவாங்க. 2வது பக்கத்துல இருக்கிற நாட்டுகள்ல போய் நேவி போடுவாங்க. 3வது இந்த மாதிரி மீடியால வந்து they will start garnering support. 4வது அட்டாக். ஸோ அந்த பிளே புக்கை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அட்டாக் ஆயிருக்கு. மதுரோ நாடு கடத்திருக்காங்க. அவரு வேற இடத்துல போய் அவரை நாடு கடத்தி அந்த இடத்துல ஒரு பப்பட் பிரைம் மினிஸ்டர் உட்கார வச்சு அடுத்த பிளே புக் எக்ஸிகியூஷன் என்னன்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் மேல இவங்க வந்து கப்ஜா பண்ணிட்டு இதுக்கு முன்னால கொண்டு போவாங்க. ஸோ திஸ் இஸ் தி ஸ்டாண்டர்ட் பிளே புக் அவங்க எக்ஸிக்யூட் பண்றாங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ் இந்தியன் நம்மளுக்கு என்ன புரியணும்னா, யுவர் ஓன் டிஃபென்ஸ், நம்ம ஓன் டிஃபென்ஸும் நம்ம ஒரு பொலிட்டிக்கல் கிளைமேட்டும் ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இன்டர்னல் பாலிடிக்ஸ் என்னவா இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனா எக்ஸ்டர்னலி வந்து நம்ம ஒத்துமையா இருந்து போகணும். இல்லைன்னா இந்த மாதிரி மக்கள் வந்து நம்ம மேல வந்து கை வைக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அது ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் டேக் அவே நம்மளுக்கு ஆஸ் அ இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி நம்மளுக்கு ஒரு பெரிய டேக் அவே. அது போகட்டியும். இப்போ இந்த யுஎஸோட இந்த ரகசிய ராணுவ நடவடிக்கை அப்படின்னு சொல்றாங்க, எலைட் டெல்டா ஃபோர்ஸ், அது இதுக்கு முன்னாடி என்ன இது மாதிரியான நடவடிக்கைகள்ல ஈடுபடுத்தப்பட்டிருக்கா? அப்படின்னா அதனுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, ஜாப் நேச்சர் என்ன? ரொம்ப நல்ல கேள்விங்க. இன்ஃபேக்ட் டெல்டா ஃபோர்ஸ் பேராட்ராப் ஆல்மோஸ்ட் ஒரு 12-13 நாள் முன்னாலே பண்ணிட்டாங்க. இதை பத்தி நானும் எழுதியும் இருக்கேன். இதை பத்தி நான் நிறைய நியூஸ் சேனல்லையும் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து 13-14 நாள் முன்னாலேயே டெல்டா ஃபோர்ஸ் வந்து பேராட்ராப் பண்ணி இவங்க வந்து தே ஆர் கால்ட் தி பயனியர்ஸ். இவங்களுடைய வேலை என்னன்னா போய் ரீகான் சொல்லுவாங்க, ரெகானசன்ஸ். அவங்க அட்டாக் பண்ண மாட்டாங்க, ரெகானசன்ஸ் ரெடியா வைப்பாங்க. மெயின் ஃபோர்ஸ் வரும்போது எங்க அட்டாக் பண்ணணும், எப்படி அட்டாக் பண்ணணும், எந்த சமயத்தில் அட்டாக் பண்ணணும், எந்த வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணணும், அதெல்லாம் இந்த ரீகான் ஃபோர்ஸோடைய வேலை. அதுல வந்து எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸ், பாம்பு எக்ஸ்பர்ட்ஸ், ரீகான் எக்ஸ்பர்ட்ஸ், இந்த மாதிரி சப்வர்சிவ் ஆக்டிவ் எக்ஸ்பர்ட்ஸ், அதுல நிறைய பேர் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. கம்யூனிகேஷன் எக்ஸ்பர்ட்ஸ், அப்புறம் நியூக்ளியர் வார் எக்ஸ்பர்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த டார்ச்சர் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுக்கிற எக்ஸ்பர்ட்ஸ், அதெல்லாம் அந்த பார்ட் ஆஃப் த குரூப், இவங்களுடைய குரூப். ஸோ இந்த குரூப் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸும் நிறைய வார் ட்ரெயின்ட் பர்சனலும் அந்த டெல்டா ஃபோர்ஸ்ல இருப்பாங்க. அதுல வந்து
மெயின் இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த டெல்டா போர்ஸுடைய வேலை வந்து ரிகானசன்ஸ். ஸோ 12-13 நாள் முன்னாலே இவங்க பேரட்ராப் பண்ணி எல்லாம் ரெடியா வச்சிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு அட்டாக் ஆயிருக்கு. நீங்க பார்க்கிற எக்ஸாக்டா எப்படி ஒரு லொகேஷன்ல அட்டாக் பண்றாங்க, தேங்க்ஸ் டு டெல்டா போர்ஸ் இன்சர்ஷன் அண்ட் ரெகானசன்ஸ். ஸோ அந்த டெல்டா போர்ஸ் ஒரு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் மல்டிப்ளையர் மாதிரி பார்க்க முடியும் இந்த ஃபுல் அட்டாக்ல. அவங்க வந்து லோக்கல் பாப்புலேஷன் கூட கலந்துக்குவாங்க, ஸ்பானிஷ் பேசுறவங்களா இருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அவங்கள பிடிச்சி யார் டெல்டா போர்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப டிஃபிகல்ட். அதுவும் இல்லாம டெல்டா போர்ஸ் ஸ்பிளிட்ஸ், அவங்க ஸ்பிளிட் ஆயிட்டாங்கன்னா 2-3 குரூப்பா ஸ்பிளிட் ஆயிட்டாங்க. ஒரு குரூப் என்ன பண்றதுன்னு இன்னொரு குரூப்புக்கு தெரியாது. அப்ப அந்த குரூப்ல இருந்து யாராவது பிடிப்பட்டாங்கன்னா மேல அடுத்த டெல்டா குரூப் என்ன பண்றது, யாருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, நோபடி வில் நோ. அந்த மாதிரி ஒரு மோடஸ் ஆப்ரேட்டிங். ஸோ தே ஆர் வெரி வெரி குட் அட் சப்வர்சிவ் ஆக்டிவிட்டிஸ். அதனால தானே எவ்வளவு கண்ட்ரீஸ் அவங்க இந்த மாதிரி ரெஜிம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. வெனிசுவேலா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓவர் டு யூ. இப்போ இந்த மாதிரியான தாக்குதல் பொருளாதார ரீதியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு பேராசிரியர் குறிப்பிட்டிருந்தாரு. அப்படி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா? இது என்னென்ன தாக்கத்தை கொடுக்கும்? அடிப்படையில ஒரு நாட்டினுடைய அதிபர்னா அவர் உச்சபட்ச ஒரு பாதுகாப்புல தானே இருந்திருப்பாரு. அப்போ அதை மீறி போகக்கூடிய ஒரு பலம் மிக்க ஒரு நாடாக அமெரிக்கா இருக்குங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியா? அப்சல்யூட்லி, அதான் நான் சொல்ல வந்தேனே. சின்ன சின்ன நாடுகள், எந்தெந்த நாடுகள் அமெரிக்கா பக்கத்துல இருக்காங்களோ அண்ட் அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்ட் போறாங்களோ அவங்களெல்லாம் இன்னைக்கு இல்லை நாளைக்கு அமெரிக்கா தாக்குதல் செய்துதான் செய்யும். நெக்ஸ்ட் இன் லைன் வந்து கியூபா. நீங்க வந்து மேபி டவுன் த ரோட் நம்ம கியூபாவை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இது முடிச்ச உடனே அடுத்த தாக்குதல் வந்து கியூபாக்கு மேலதான் இருக்க போகுது. ட்ரம்ப் போறதுக்கு முன்னால இது ரெண்டையும் அவர் சால்வ் பண்ணி தான் போவாரு. இது வந்து ரொம்ப ஒரு வருடங்களுக்கான இருந்த ஒரு ஒரு ப்ராப்ளமா இவங்க வந்து அமெரிக்கன்ஸும் பாக்குறாங்க, அமெரிக்கன் மக்களும் பாக்குறாங்க, அமெரிக்கன் பாலிடிக்ஸும் அந்த மாதிரி தான் பாக்குறது. இன்னைக்குல ஒரு 20-30 வருடமாக இது வந்து ஒரு ப்ராப்ளமா தான் அவங்க பாக்குறாங்க. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணாருன்னா அடுத்த தடவை எனி ரிப்பப்ளிகன் இருக்கட்டும் அவங்களுடைய எலெக்ஷன்ல நிச்சயமாக அவங்க வந்து திரும்ப வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளே புக் இது. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இது ஒரு லாங் டேர்ம் பொலிட்டிக்கல் கெயின் அண்ட் பொலிட்டிக்கல் பிளே அவுட் வேற பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த தடவை நீங்க பாத்தீங்கன்னா ட்ரம்ப்புடைய இருக்கட்டும் இல்ல ரிப்பப்ளிகனோட இருக்கட்டும் அவங்களுடைய பாசிட்டிவிட்டி கொஞ்சம் கீழே போயிட்டு தான் இருக்கு. அதனால தான் மம்தானி ஜெயித்து மேயரா வந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் சால்வ் பண்றதுக்கான ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு இதா பார்க்கலாம். இதை வந்து ஒரு ஸ்டெப்பா பார்க்கலாம். ஒன்னாவது. ரெண்டாவது, நீங்க வந்து நல்ல யூ எக்ஸாக்ட்லி கவர்டு. பக்கத்துல இருக்க தெரிய சின்ன கண்ட்ரீஸ் வந்து ஜாக்கிரதையா இருப்பாங்க. மேபி தே வில் வாண்ட் டு பிகம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ஃபோர்ஸா இருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல ஃப்ரெண்ட் ஆக வாய்ப்பு உண்டுங்க. நன்றி ஏர் மார்ஷல், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தற்போது நம்மிடையே பத்திரிகையாளர் திரு RK இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது என்ன செயலை உணர்த்துவதாக இருக்கு? இது என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும்? இந்த போர்ஸ் எப்படி செயல்பட்டிருக்க கூடும் இவ்வளவு ஒரு நாட்டினுடைய அதிபரை கடத்துவது உட்பட? இல்ல இது பழைய காலத்துல இந்த ராவணன் வந்துட்டு சீதையை கடத்திட்டு போனான்ல, அந்த மாதிரி கதையா இருக்கிறது. அதாவது ஒரு ரூல்ஸ் பேஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்டர் என்று ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து 1918க்கும் அந்த லீக் ஆஃப் நேஷனுக்கும் அதன் பிறகு வந்து ஐநா சபைக்கும் நடுவில் இருக்கிற இடைப்பட்ட காலத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு விஷயம் தான் இந்த ரூல்ஸ் பேஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்டர். அதாவது ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டை தாக்காது, இல்லை என்றால் அதனுடைய தலைவர்களை சிறைப்பிடிக்காது என்றெல்லாம் இந்த ரூல்ஸ் பேஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்டரினுடைய முக்கிய அம்சங்களாகும். அந்த அம்சங்களை வந்து அப்படியே முழுக்க வந்து தவிர்த்து விட்டு எங்களுடைய நாட்டினுடைய இதுதான் முக்கியத்துவம் என்று கூறிக்கொண்டு ஒரு ஆயில் ரிச் கண்ட்ரி, உலகத்திலேயே அதிகமாக எண்ணெய் வளம் இருக்கிறது வெனிசுவேலா தான், அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த நாட்டை வந்து ஆட்டையை போடுவது என்றது நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கிறது. இப்ப இதனுடைய விளைவா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யாரு வேணாலும், எந்த நாடு வேணாலும், எங்க வேணாலும், யாரை வேணாலும் ஏறி அடிக்கலாம், யாரை வேணாலும் கொள்ளலாம், யாரை வேணாலும் தூக்கிட்டு வரலாம் தான். இந்த சீதையுடைய கதை மாதிரி தான் எனக்கு தெரிகிறது. நிச்சயமாக வந்து இது உலகம் ஒத்துக்கொள்ளக்கூடாத ஒரு விஷயமாக நான் காண்கிறேன்.
இப்போ இந்த மாதிரி நாடு கடத்தக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்பாகவே அந்த சினாரியோ நமக்கு தெரிய வரும் தானே. அமெரிக்கா தாக்குதல் அப்படிங்கிற அடிப்படையில் ஆரம்பிச்சு அது நாடு கடத்த வேண்டிய சூழல் ஏன்? இல்ல, இதுதான் அமெரிக்கா செய்கின்ற ஒவ்வொரு விஷயம் வந்து இது வந்து ட்ரம்புக்கு தெரியுமான்னு கூட நமக்கு தெரியாது. ஏனென்றால் அவர் வந்து he is not in control of his faculties என்ற அந்த விஷயம் வந்து பல இடங்கள்ல வந்து கொண்டுதான் இருக்கிறது. அவருக்கு புத்தி சுவாதீனம் இருக்கா என்று கூட தெரியாது. அப்போ அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு கும்பல், அதாவது எப்படி ஒவ்வொரு ஆட்சியாளருக்கு அருகில் இருக்கின்ற நபர்கள் வந்து அந்த ஆட்சியாளர்களை ஆட்டி படைக்கிறார்களோ ஏறத்தால் அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இங்கேயும் நடந்திருக்கிறது. அப்போ அதனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாட்டில் இருக்கின்ற முக்கியமான அந்த எண்ணெய் கிணறுகளை வந்து அமெரிக்காவில் இருக்கின்ற நபர்கள் வந்து எடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து இப்ப வந்திருக்கிறது. இப்போ அமெரிக்காவுக்கு என்ன லாபம்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து இதுவரை பெர்ஷியன் கல்ஃப்ல, அதாவது நம்மளுடைய கல்ஃப் நாடுகள்ல வந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் அமெரிக்காவுக்கு பெரும் இக்கட்டான சூழ்நிலை வருகிறது. ஏனென்றால் அவர்களும் ஆயிலுக்கு நம்பி இருக்கிறது வெஸ்ட் ஏஷியா தான். ஆனால் இப்போது வெனிசுவேலாவை கபலீகரம் பண்ணதுனால அவர்கள் வந்து அட்டாக் பண்ணி கீழ்ப்படுத்தி விட்டால் நிச்சயமாக அந்த பிரச்சனையே கிடையாது இல்ல அவர்களுக்கு. அங்கிருந்து எவ்வளவு வேணா உறிஞ்சிக்கலாம் இல்லையா? அப்போ ஒரு நாடு வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்னொரு நாட்டில் இருக்கின்ற அதனுடைய வளங்களை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கையாகத்தான் அது பார்க்க வேண்டும். இது நம்ம எப்ப பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவில வந்து சுரண்டி கொண்டு போனார்கள் இல்லையா, பெல்ஜியம் வந்து காங்கோல போய் சுரண்டி கொண்டு போடுச்சு இல்லையா, அந்த காலத்துக்கு நாம் மறுபடியும் போய்கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு இடைப்பட்ட காலத்துல ஒரு 150 காலத்தினுடைய அந்த டெவலப்மெண்ட் வந்து முற்றிலுமே நாம் வந்து முறியடித்து விட்டோம் இந்த ஒரு நடவடிக்கையால். ட்ரம்ப் நிச்சயமாக he is unfit to lead a nation. அவரை கீழே இறக்காமல் நிச்சயமாக அமெரிக்காவுக்கு இனி விடிவு கிடையாது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை, அமெரிக்க மக்களை பொறுத்தவரை இது ஒரு சூப்பரான விஷயமாக இருக்கும். நாளைக்கு இதே நிலைமை வந்து அமெரிக்காவினுடைய ஒரு அலைக்கோ இல்ல அமெரிக்காவுக்கோ வரக்கூடிய அந்த வாய்ப்பும் நான் காண்கிறேன். அன்று நாம் இதை பற்றி மறுபடியும் பேச முடியும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன், இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக.